ஷேய் எப்பா யமதர்ம கணக்கு கலாண்டு வச்சுருக்கான், கொள்ளையடிச்சு வச்சுருக்கான், கொள்ளையடிச்சு வச்சுருக்கான், கலாண்டு வச்சுருக்கான். முதல் பாயிண்ட் கணக்கு இவனுக்கு தான், அரசியல்வாதிக்கு. அடுத்தாப்புல தான் நடிகர் வரும். ஏன்னா அரசியல்வாதி கணக்கை முடிச்சாதான் அதுக்கப்புறம் நடிகர் தூக்கணும். கலாண்டு வச்சுருக்கான், கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். எல்லா ஸ்டேட்டு எல்லா மாநிலம் போய் இத்தனை லட்சம் கோடின்னு அவன் நடித்த படங்கள் கேட்கான். இவன் அரசியல்வாதி, நான் ஓட்டு முத்திரை வாங்கி நான் இத்தனை லட்சம் கோடின்னு அவன் கேட்கான். அதான் கலாணித்தனம், கொள்ளையடிச்சு கலாண்டு வச்சுருக்கான். அந்த மொட்டையும் பேப்பரை பிடிக்கணும்லப்பா. இந்த பேப்பர் தான் இப்போ முற்றுப்புள்ளி. இந்த பேப்பரை வச்சு தான் அழிச்சிருக்கான். இப்போ இந்த பேப்பரில் தான் பிடி. இந்த பேப்பரை அச்சடிச்சு வச்சுருக்க, ஒரு கோடியாக வச்சுருக்க, கொள்ளையடிச்சு வச்சுருக்கியா, கலாண்டு வச்சுருக்கியா, கொள்ளையடிச்சு வச்சுருக்கா. இந்த கணக்கு உள்ள வரையில் இந்த பேப்பர் பூரா பிடிபடுவான். இந்த பேப்பர் தான் இந்த ஜெம்மத்தில் பிடிபடுவான். எல்லா இடத்துலையும் பிடிபடுறது இந்த பேப்பரால் பிடிபட்டு 13 சேலரை 13 கம்பியில் ஒரு மிதி ஒரு எத்து. கண்டாரோலி கேடுகட்ட கண்டாரோலி மேன அரசியல்வாதி இந்த கூத்து அடிக்கணும். ஆண்டா குய்மனை ஏழை தர கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. தரப்பட விமானப்பட தரப்பட கலாண்டு வச்சுருக்கா, கொள்ளையடிச்சு வச்சுருக்கா. அவன் தான் பிடிக்கணும். இந்த பதிவு டெல்லி அமர்நாத்தில் ஜோதிலிங்கத்தில் இராணுவ அத்தனை படைகளும் பதிஞ்சிக்கிட்டு இருக்கான். காலை போட்டவொடனே பதிஞ்சிருவான். தமிழ்நாட்டில் இவ்வளோ கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயா கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் விளையாடுதானா, ஐயாட்ட விளையாடுதானா? தமிழ்நாட்டில் அரசியல்வாதி விளையாடுதானாங்கிற கேள்வி அவன் பதிஞ்சிக்கிட்டு இருக்கான். சட்டன்னு சென்னை மெட்ராஸில் இறங்கணுன்னே வைக்க வேண்டிய இடத்துல வச்சு தூக்கி எறிவான். அதாண்டா அடி தருமடி விழும் முக்கால் சத்தியம். அது நீ கலாண்டு வச்சுருக்க, கொள்ளையடிச்சு வச்சுருக்க. சென்னை முழுக்க கம்பெனிலேருந்து எல்லாரும் கலாண்டு கொள்ளையடிச்சு வச்சுருக்க. அந்த பேப்பர் நீ தான் அச்சடித்த பேப்பர் வச்சு விளாடுதா? அந்த பேப்பரை பிடிக்காரு கடவுள். இந்த பேப்பர் லட்சம் கோடி வச்சுருக்கான். என்னடா அப்போ கலாண்டு வச்சுருக்கா, கொள்ளையடிச்சு வச்சுருக்கா. இப்போ பிடி, அதான் பிடி முக்கால் சத்தியம். கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கோ. இன்றைக்கு திங்கக்கிழமை போடுற கணக்கு உங்களால் பிடிக்க முடியல. நீதிமன்றத்தில் பிடிக்க முடியுதா? வழக்கறிஞர் உன்னால் பிடிக்க முடியுதா? ஒன்றை தாசா பண்ணி கீழே வழக்க பெட்டிஷன் இப்படி போடி. இப்போ அதுக்கு தான் கலாவணித்தனம் கொள்ளையடிச்சு வச்சுருக்கான், கலாண்டு வச்சுருக்கான், கொள்ளையடிச்சு. அதுக்கு தான் இந்த பெட்டிஷன் பேப்பரு. அதுதான் சட்டத்தில் ஓட்டை இருக்குங்க. அரசியல்வாதி திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சிக்காரன், தாவேக்காரன் எல்லாரும் ஓட்டை இருக்கான். தாவேக்காரன் ஓட்டை இல்லைங்க. இப்போ ஓட்டை அது நாங்கள் அடைச்சி தூக்கி போடணுங்க. இவனை தாவேக்காரனுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக சாட்டை அடி. எல்லாம் வார்டில் கிடக்க அப்படியே கடிப்பான். அடி திமுக காரனை கண்டா கடிப்பான், அதிமுக காரனை கண்டா கடிப்பான். புரியுதா? பழகி கையை குளிக்கிட்டு தான் போவான். தாவேக்காரனுக்கு அம்புட்டு சென்ட்ரேஷன். இப்போ உள்ள சென்ட்ரேஷனுக்கு பூரா முதலமைச்சர்லேருந்து மந்திரி, எம்எல்ஏ, வார்டு வரைக்கும் கிடக்கிறான். எம்பி கிடையாது. எம்பி இவன் உட்காந்து ஆட்டு தான் திமுக. இவனை எம்பியை இவன் கடிக்க விடுவான். யார்? அதிமுக காரன் கடிக்க விடுவான். அதிமுக காரன் கடிக்க விட்டவனே இவன் தாவேக்காரன் கடிக்க விடுவான். இந்த இரண்டே திமுக கடிக்க விடுவான். அதுதான் கணக்கு. மாறி கடிக்க விடையில கடிச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிக்காதரா? இல்லை அரசியல் இந்த நாங்கள் போட்ட கதை கைலாசத்தில் உங்களுக்கு புரியாது. கடவுளால் தான் முடியும். உங்களை முடித்து பின்னி மண்டை மயிரெலாம் பிச்சு பிடிங்கி அக்கக்கா எரிஞ்சு ரோட்டில் அந்த மாதிரி வரும்டா. ரோடை பூமியை பாழாக்கினையில் அரசியல்வாதி ரத்தமாக கண்ணீர் அடிக்க வச்சல அந்த ரத்தத்தை மற்ற அரசியல்வாதி கொண்டாடி தமிழ்நாடு முழுக்க மற்ற கொண்டாடி ரோட்டுக்கு செதற மாதிரி அந்த அடி உழும். இப்போ வர்றா கேடு கட்ட கண்டாரோலி மண்டலம் போட்டாச்சுடா கணக்கு.